ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். மசாலா ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா வறுத்து எப்படி அரைச்சி அந்த சிக்கன் அந்த மசாலாவில் போட்டு அதை வதக்கிட்டு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம், இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கண்டெய்னர் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இதெல்லாம் இந்த சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன். கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி கண்டிப்பாக செட்டிநாடு சிக்கன் கறிக்கு நம்ம போட்டே ஆகணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா போட்டிருக்கேன், முழு தனியா. அப்போது ஒரு 10 to 11 ட்ரை ரெட் சில்லி போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 to 5 லவங்கு, ஒரு சின்ன பீஸு ஜாதி பத்திரி போட்டு நம்ம இந்த ஆயிலில் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கிங்க. இது ரொம்ப கருக விட்டுடாதீங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். 2 கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த கறி லீவ்ஸு, ரெட் சில்லி இதெல்லாமே ரொம்பவே நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதை வதக்கும் போதே நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் வருது. அப்புறம் தேங்காய் 1 கப் அளவு தேங்காய், அதாவது அரை முடி தேங்காய் போட்டிருக்கேன். நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட இருந்துச்சுன்னா ஒரு அரை முடி தேங்காய் துருவிட்டு இந்த மாதிரி போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு விடாதீங்க. இது எல்லாமே ஃப்ரை ஆனதும் இமீடியட்டாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. அதே கண்டெய்னரில் விட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூல் ஆகிட்ட பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணின்னு வந்துடலாம். நல்லா கூல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ண எல்லா மசாலாஸும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா இது நீங்கள் ஒரு கோர்ஸ் கிரைண்டாக பண்ணிங்கன்னா அது சரியாக சிக்கனில் போயிட்டு நம்மளுக்கு மர்ஜ் ஆகாது மசாலா. இது நல்லா பைண்ட் ஆகணுன்னா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம மசாலா சூப்பராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் மசாலா எந்த அளவுக்கு பாருங்கள் கிரைண்ட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு இது ரொம்பவே நல்லா சிக்கனில் போயிட்டு இது பைண்ட் ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு கண்டெய்னர் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் நார்மலாக குக்கிங் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றியிருக்கேன். ஜிஞ்சர்லி ஆயிலில் செஞ்சிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஜிஞ்சர்லி ஆயில் இருந்தால் ஊற்றிக்கிங்க. இப்போது நான் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஒரு தாளிப்புக்காக போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா வதக்கும் போது சோம்பு போட்டிருக்கோம், சீரகம் போட்டிருக்கோம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு 4 லவங்கு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைசஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதெல்லாமே நம்ம வதக்கலாம். அனியன்ஸ் எல்லாம் வதங்கினதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டதும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கணும்.
நல்லா வதங்கட்டும். வதங்கறதுக்கு விடுங்க. இந்த ஸ்டேஜில ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கிட்ட பிறகு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம மசாலா வறுத்து அரைக்கும்போது காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா குழம்பு நல்லா காரம் சாரமாக செட்டிநாடு ரெசிபி இது. நல்லா டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் சில்லி கம்மியாக போட்டுங்க. ஓகே. இப்போது மசாலாஸ் போட்ட பிறகு டொமேட்டோஸ் ஆட் பண்ணிட்டோம். டொமேட்டோஸ் நல்லா வதங்கிறதுக்கு விடுங்க. டொமேட்டோஸ் போட்டுட்டு வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போடுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். அது போட்டுட்டு நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு இந்த மசாலாலே நல்லா வதங்கட்டும். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் வதங்கிறதுக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ குக் பண்ணுங்கள் சிக்கனை. தண்ணி ஊற்றாதீங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். ஏன்னா சிக்கனில் தண்ணி விட்டுச்சுன்னா அது வந்து அந்த தண்ணியிலேயே அந்த நம்ம ஊற்றி இருக்கிற ஆயிலு, டொமேட்டோ, சிக்கனில் இருக்கிற தண்ணி இதுலேயே சிக்கன் நம்மளுக்கு வந்து குக் ஆகிடும். நல்லா அது அந்த மசாலையில் வதங்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சிக்கன் வதங்கிடுச்சு. அதுக்கு பிறகு நம்ம மசாலாவில் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டேஜில் சிக்கன் வதங்கிட்ட பிறகு நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்துக்குங்க. உப்பு, காரம் டேஸ்ட் பார்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் நிறைய மசாலா இருக்குது மிக்ஸி ஜாரில். அதில் தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றுறேன். பாருங்க 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம தண்ணி ஊற்றி இருக்கிறது இதில். இது சிக்கன் நல்லா பாயில் ஆக குழம்பு பாயில் ஆக நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் தின்னாகும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு கடைசியாக பக்குவம் கரெக்டாக இருக்கும் குழம்பு நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த குழம்பு வந்து நல்லா சுட சுட ஒயிட் ரைஸு, ரோட்டி, நான்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டே நம்ம மீன் குழம்பு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதே டேஸ்ட்டு தான் இந்த குழம்பு கூட கொடுக்கும். நெக்ஸ்ட் டே தோசை, இட்லிக்கு கூட சாப்பிட்லாம். ஓகே. நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். உப்பு, காரம் டேஸ்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து அதில் இருக்கிற ஆயில் செப்ரேட் ஆகி வரணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் நல்லா குழம்பு பாயில் ஆகுது. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது பாருங்கள். தண்ணி எவ்வளோ நம்ம கம்மியாக ஊற்றணும். பாயில் ஆக அது கொஞ்சம் தின்னாயிடுச்சு. சிக்கன் வேக வேக கொஞ்சம் தின்னாயிடும். அதனால தான் தண்ணி கம்மியாக ஊற்றணும். இங்கே பாருங்கள், சூப்பர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது குழம்பு. ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து நம்ம செய்யும் போது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே
ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த மெத்தட் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு செய்து சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye. See you all in next video.